இன்னையோட சிஎன்ஜியோட நிலமை மதுரையில் அதுவும் பைபாஸில் இருக்கிற ஒரு பல்க் வந்திருக்கு. உள்ளே வந்து 1 2 3 1 2 3 4 5 பல்க் இருக்குது. 5 பல்க்லையுமே சிஎன்ஜி இல்லை. இப்போ வந்து ஃபைனலாக இங்கே நிற்கிறேன். உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ தூரம் வண்டி நிற்குதுன்னு சொல்லி. இன்றைக்கி வந்து மை டாக்ஸி கதையில் பெரிய கதை. இன்றைக்கி எவ்வளோ பஸ்ஸு நிற்குது ஆத்தாடி. இன்னைக்கு நிலைமை தான். எவ்வளோ பஸ்ஸு எவ்வளோ வண்டி எக்கச்சக்கமாக நின்றுட்டுருக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரில. இந்த வண்டியை ஓட்டுறதா வேண்டாமா? எத்தனை பஸ் கஷ்டம். என்ன பண்ணுறது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கிட்டத்தட்ட எப்படி ஒரு 2 4 6 8 10 20 30 40 50 எப்படி ஒரு 70 வண்டி நிற்கின்னு நினைக்கிறேன். பஸ் ஒரு 20 பஸ்ஸு கவர்மெண்ட் பஸ்ஸு, ஒரு 70 கார் நிற்கிது. இன்னும் பல்க் அங்கே போகணும், ரொம்ப தூரம் போகணும். இன்னும் பல்க் ஓட்டு இனிமேல் வண்டியை ஓட்டி லீவு கட்டி வருமானம் பார்த்து குழந்தைங்கள படிக்க வச்சு தொந்தரவு தான். ஓகே, பாய், தேங்க்யூ. எத்தனை வண்டி இவ்வளோ வண்டி நின்னா எப்படி வந்து மேனேஜ் பண்ணுறது இன்னும் தெரில. வருது மதுரையில் வண்டி இல்லை, எல்லாம் பல்கு தான் நிற்கிது. உள்ளே அந்த வண்டி இல்லை மதுரையில். ஆமாம், வண்டி இதுதான் சிஎன்ஜி பல்க்கு காமிக்கிற பாருங்க. பஸ்ஸு வேறு நிற்குது. இத்தனை பஸ்ஸு போட்டு பஸ்ஸுக்கு தண்ணி ஒன்று, பஸ்ஸுக்கு தண்ணி லைனு, காருக்கு தண்ணி லைன் போட்டிருக்காங்க. பரவாயில்ல. அதனால் அதில் சிஎன்ஜி ஆட்டோ கம்மி. அதனால் ட்ராஸ் மாதிரிலாம் ஆட்டோ இருந்துச்சுன்னா ரொம்ப சிரமம். இதுதான் சிஎன்ஜி பல்க். பெரிய பல்க்கு தான். இந்தியன் ஆயில் கார்பரேஷன் தான். அதெல்லாம் ஒரு 2 3 பம்பு வைக்கலாம். ஏன் அப்படி ஒரே ஒரு பம்பை வச்சு எல்லாத்துக்கும் அடிக்கிறாங்கன்னு தெரியல. நிறைய டைம் சொல்லியாச்சு, ஆனால் இவங்க எதுவும் கேட்க மாட்டாங்க. இங்கே யாருமே எதுவுமே கேட்க மாட்டாங்க. பல்க்கு வச்சுருக்கிற யாருமே எதுவுமே கேட்குறதில்ல. நிறையா அந்த 5 பல்க்குலையுமே எப்போ பார்த்தாலும் இல்லைன்னு தான் சொல்லுவான். இங்கே தான் பெரும்பாலும் நான் வந்து போடுவேன். எவ்வளோ சீக்கிரமாக முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எவ்வளோன்றது. இங்கேருந்து பார்த்துக்கோங்க எவ்வளோ நிற்கிதுன்ட்டு. அப்பா, இதுதான் இது வரைக்கும் இருக்குங்க. அது வரைக்கும் இருக்குது, பஸ் வரைக்கும் நிற்கிது. ஓகே, பாய். உங்கள் ஏரியாவில் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். இது மதுரை. பாய்.